வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் இந்த வாரம் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வாரம் என்ன நடந்தது, போன வாரம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்குது 1 மணி நேர சார்ட். அதாவது எப்போவுமே திங்கக்கிழமை வீக்லி அனாலிசிஸ்க்கு 1 மணி நேர சார்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்கும் இங்கே ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கருப்பு கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட், அதாவது போன வாரம் திங்கக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். போன வாரம் 444 பக்கமாக காப்பர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் காப்பர் மார்க்கெட்லன்னா, காப்பர் மார்க்கெட் 449 ரெசிஸ்டன்ஸாக வச்சு செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும். ஆனால் 442 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது. சரி, நேற்று அதாவது போன வாரம் திங்கக்கிழமை ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு மூவிங் ஆவரேஜில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர்ச்சியாக காப்பர் மார்க்கெட் சரிவை சந்திச்சுது. 442 தொட்ட உடனே மறுபடியும் ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. திருப்பியும் 442லேருந்து திருப்பியும் மார்க்கெட் எப்படி போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் எப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததோ அதே மாதிரி மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அப்போ நடுவில் நம்ம என்ன ஒரு மாற்றம் செஞ்சோன்னா, 449 ஸ்டாப் லாஸை 448 வரைக்கும் கம்மி பண்ணியிருந்தோம். மறுபடியும் பார்த்திங்கன்னா 448 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பியும் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருந்தால் கூட மூவிங் ஆவரேஜ் மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்த போதும் நம்ம ரெசிஸ்டன்ஸ் 449 வச்சு 448 வச்சு செல்லிங் எதிர்பார்த்தோம். கடைசியாக வெள்ளிக்கிழமை மட்டும் நம்ம என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்வில்லோட சார்ட்டிங் டூல் அடிப்படையாக வச்சு, ஏன்னா மறுபடியும் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனான 446. அந்த அடிப்படையில் நமக்கு சாதகமாக குட்வில்லோட சார்ட்டிங் டூலை யூஸ் பண்ணி 446க்கு மேலே போச்சுன்னா பையிங்காகவும், 446 கீழே குட்வில் சார்ட்டிங் டூல்ஸ் ஏதாவது செல் சிக்னல் கொடுத்தா செல்லிங் எடுத்து ரெண்டு சைடுமே ட்ரேட் பண்ண முயற்சி செஞ்சோம். பார்த்திங்கன்னா ரெண்டுமே பலன் கொடுக்கல. ஓரளவு சார்ட்டிங் டூல் கரெக்டாக இண்டிகேட் பண்ணால் கூட மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி 446லேயே க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் போன வாரம் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். போன வாரத்துடைய ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா, ஓப்பனிங் அது முந்தின வாரத்தோடு அதிகமாக இருந்தாலும் புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை. நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா, புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. பெருசாக நம்ம ஒரு டிஃப்ரென்ஸில் 1 பாயிண்ட் வித்தியாசத்தில் புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு, புதிய லோ க்ரியேட் ஆகலை. ஆனால் ப்ரைஸோட க்ளோசிங் மோரார்லெஸ் ஈக்குவல் தான், ஒரு 0.5 டிஃப்ரென்ஸில் தான் க்ளோசிங் இருக்குது. ஸோ மறுபடியும் இது ஒரு நியூட்ரல் மார்க்கெட்டே நமக்கு குறிக்குது. இன்றைக்கியோட ப்ரைஸ் ஓப்பனிங் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இன்றைக்கி எங்கே காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு நம்ம கணிக்கிறப்ப இன்றைக்கி 446 கீழே வேலை ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டுது. அதனால் செல்லிங்க்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்னா, இன்றைக்கி ப்ரைஸ் 446 கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 444க்கு கீழே ப்ரைஸ் க்ளோசிங் வந்தாகணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே போன வாரம் 2 தடவை 444 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுக்கு முந்தின வாரமும் இந்த 444 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ அதனால் 444 கீழேயாவது குறைந்தபட்சம் க்ளோசிங் இருந்தால் செல்லிங் கண்டினியூ ஆகி 442 உடைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சக்தி திருப்பி டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண வாய்ப்புள்ளது. இந்த விஷயம்லாம் நடந்தால் தான் செல்லிங்க்கு சாதகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. அப்படி இல்லாமல் 446க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த 448க்கு மேலே கண்டிப்பாக நமக்கு ப்ரைஸ் க்ளோசிங் வரணும். ஏன்னா இந்த இடம் தான் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. பல முறை இந்த இடத்த உடைக்க முடியாமல் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. இந்த 440க்கு மேலே பிரேக் பண்ணி க்ளோசிங் வந்துடுச்சுன்னா நிறைய பையர்ஸ் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணி மூவிங் ஆவரேஜ் சப்போர்ட்டிவாக இருக்கும், எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிற காரணத்தினால. ஏன்னா விலையை பார்த்திங்கன்னா 442 கீழே வர மாட்டேங்குது. வாலட்டிலிட்டியும் ஏற்ற இறக்கமும் ஒரு நாளையோட ஏற்ற இறக்கமும் கம்மியாக இருக்குது. ஸோ 452, 456, 62 போன்ற ஜோனை ரீச் பண்ண வாய்ப்புள்ளது. ஸோ காப்பர் மார்க்கெட்டில் இது ஒரு முக்கியமான நாள். கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டிய இடமும் கூட. நமக்கு தெரியும் காப்பர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ட்டு, இருந்தாலும் அது இந்த வாரத்துலேருந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்குறோம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.